guys, I'm Priscilla Ayo. Welcome back to my channel Salish Shamachi. நம்ம இன்னைக்கு இந்த green halo smoky eyes தான் பார்க்க போறோம். So நான் பாத்தீங்கன்னா ஒரு teal green color கொடுத்து இந்த வியர் பண்ணிருக்கேன். So அதுக்கு பார்த்தா இந்த ஒரு green halo smoky eyes வந்து பண்ணிருக்கேன். ரொம்ப அழகா வந்திருக்கு. ரொம்ப ட்ரெடிஷனல் லுக் தான். So நான் மெஸ்ஸி பிரைட்லாம் போட்டு இந்த லுக் வந்து பண்ணிருக்கேன். So இது வியரபிள் லுக் நான் சொல்ல மாட்டேன். மேபி ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு இல்ல ஃபங்க்ஷன்ஸ்க்கு இல்ல வெட்டிங்க்கு நீங்க வந்து வியர் பண்ணிட்டு போலாம். ரொம்ப அழகா இருக்கும். So இந்த green smoky eyesம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஓவர் போர்டிங்கா இல்ல. So கலர்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா வியர் பண்ற மாதிரி தான் வச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா டேக் அ மவுண்ட் டு சப்ஸ்கிரைப் டு சேனல் ஸ்டைலிஷ் அமிஷன் அண்ட் அதர் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான். இதே மாதிரி நிறைய மேக்கப் வீடியோஸ், மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ், ஹால்ஸ், vlogs எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். நீங்க மற்ற சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நம்ம இன்னும் நிறைய கனெக்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஆல்ரெடி என்னோட ஃபேஸை ப்ரெப் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் லாக்மி அப்சல்யூட் ஜெல் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட வார்ம் இட் இன் மை ஃபிங்கர்ஸ் அண்ட் என்னோட டீ ஜோன் எனக்கு எங்கெல்லாம் போஸ் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இட் இஸ் அ வெரி ஸ்மூத் சிலிகான் பேஸ் ப்ரைமர். ஸோ உங்களோட போஸ் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணி ஒரு ஸ்மூத் பேஸ் கொடுக்கும். ஐம் யூசிங் திஸ் ப்ளூ ஹெவன் ஸ்பஞ்ச். நான் எலெகல் ப்ரோ கன்சிலர் அண்ட் ஷேட் ஆரஞ்சு வந்து எடுத்துக்கிறேன். பிக்மெண்டேஷன் இதெல்லாம் வந்து கவர் பண்ணுறதுக்கு நான் யூஸ்வலாக பண்ணுற ஸ்டெப் தான். ஸோ என்னோட டார்க் சர்க்கிள்ஸ் கிட்ட, என்னோட ஹைப்பர் பிக்மெண்டேஷன் கிட்ட எங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணி நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இட்ஸ் கோன் நியூட்ரலைஸ் மை பிக்மெண்டேஷன். ஸோ எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் க்ரே ஆகாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்ட் பண்ணும்போது வந்து பஃப் பண்ணுங்க, போட்டு ட்ராக் பண்ணாதீங்க. அந்த கன்சிலர் வந்து வந்துடும். ஸோ அதோட பர்பஸே வந்து உங்களுக்கு வீணாகிடும். தேர்ட் ஸ்டெப்பாக நான் வந்து கன்சிலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ரிமல் லண்டன்லேருந்து 06 மோக்கா கன்சிலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது லேயர் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்து லெஃப்ட் பண்ணுது. ஸோ நான் ஃபவுண்டேஷன் கீழே வந்து இந்த கன்சிலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எங்கெல்லாம் வந்து ஆரஞ்ச் கன்சிலர் யூஸ் பண்ணணும் அதே இடத்துல இந்த கன்சிலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கவரேஜ் கொடுக்க பிக்மெண்டேஷன் இதெல்லாம் வந்து மறைக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ அதையும் நான் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். கவரேஜ் வந்து அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை, ஒரு ஷியர் கவரேஜ் தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் ஓகே. நான் கொஞ்சம் ஹெவி கவரேஜ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி அதை வந்து பேலன்ஸ் பண்ணிப்பேன். இப்போ ஃபவுண்டேஷனுக்கு ஐம் யூசிங் எலிகல் ப்ரோ மேட் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் கேப்பச்சினோ. ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சாங் ஓடிட்டு இருந்தது. நான் சாங் கேட்டதை எப்பவுமே மேக்கப் பண்ணுவேன். ஸோ அதனால தான் ஐம் சிங்கிங் அண்ட் டான்சிங். டோன்ட் மைண்ட் இட், ஜஸ்ட் இக்னோர் இட். ஸோ நான் 2 pumps ஆஃப் ஃபவுண்டேஷன் வந்து எடுத்துக்கிறேன். இட் ஹாஸ் அ நைஸ் கவரேஜ் அண்ட் நைஸ் ஃபினிஷ். நான் சீக்கிரம் பற்றி ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் கொடுக்குறேன். தி ஸ்பஞ்ச் ஆஸ் அ ஃப்ளாட் சைட். ஸோ உங்களுக்கு ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணவும் பஃப் பண்ணவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ எனக்கு தேவையான கவரேஜ் வர வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து இயர்ஸ்லேயும் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நான் வெட்டர்னல் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் மோக்கா வந்து எடுத்துக்கிறேன். இந்த நெக்கில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோடய பிக்மெண்டேஷன் இதெல்லாம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ எனக்கு ஒரு ஈவனான ஃபேஸ் அண்ட் நெக் வந்து கொடுக்கும். ஸோ இதை வந்து நான் இயர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ நல்லா பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்கள் மேக்கப் வந்து ஃப்ளாலஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மேப்ளின் கன்சிலர் இன் ஷேட் 40 கேரமல் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட இன்னர் கார்னர்ஸ் அண்ட் அவுட்டர் கார்னர்ஸில் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன், ஒரு ஹைலைட்டட் எஃபெக்டாக. அதே மாதிரி என்னோட ஃபோர்ஹெட் அண்ட் கியூபிட் போ அண்ட் சின் இங்கேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐம் யூசிங் த ஃப்ளாட் சைட் ஆஃப் த ஸ்பஞ்ச். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பஃப் பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு இன்ஸ்டன்ட் லிஃப்ட் அண்ட் ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அதே கன்சிலரோட ஐலிட்ஸ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஐஷேடோக்காக ப்ரெப் பண்ணுறதுக்காக. ஸோ ஐம் யூசிங் நைக்கா காம்பேக்ட் பவுடர் இன் ஷேட் 07 ஹனி. இதை பற்றி நம்ம சேனலில் ரிவ்யூ இருக்கும், நீங்கள் பார்க்கலாம்னா பார்க்கலாம். என்னோட டீ ஜோன் மட்டும் தான் எனக்கு வந்து செட் பண்ண போகிறேன். என்னோட ஹோல் ஃபேஸும் எனக்கு வந்து செட் பண்ண போகிறேன். ஒரு மேட்டிஃபைங் காம்பேக்ட் பவுடர். நீங்கள் ஹோல் ஃபேஸும் செட் பண்ணால் ரொம்ப உங்களுக்கு வந்து கேக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். ஐம் யூசிங் எலிகல் ப்ரோ கன்சிலர் இன் ஷேட் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வந்து கான்டர் பண்ணிக்க போகிறேன். என்னோட ஹால் ஆஃப் த சீக்ஸ், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் இங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதனால் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்பஞ்சால். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னாஷ்ட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு ரொம்ப டார்க்காக போகிறது பிடிக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஒரு சட்டிலான கான்டரே கலரை யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபேவரட் வெட்டன்வெல் ஐப்ரோ கிட் எடுத்து நான் வந்து என்னோட ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் நம்ம இன்றைக்கி ஐப்ரோஸை கொஞ்சம் ஹெவியாக தான் ஃபில் பண்ண போகிறேன். நான் ஹெவியான ஐ மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஐப்ரோஸும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும். உங்கள் நேச்சுரல் ஐப்ரோ ஷேப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஆஃப் கேமராவில் ஆடியோ ரைஸ் பண்ணிவிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த ஐஸ் நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கலர் போர்ட் ஐஷேடோ பேலட்டில் இருக்க இந்த ஒரு லைட் மின்ட்டி க்ரீன் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு பென்சில் ப்ரஷில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீஸில் தான் அப்ளை பண்ண போகிறேன். வேறு எங்கேயும் அப்ளை பண்ண போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் நீங்கள் பிளெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கலரை வந்து நம்ம வந்து டெபாசிட் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அவுட்டர் வீல வந்து கொஞ்சம் ஆங்கிள் பண்ணி நான் வந்து இது மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் கலர் தேவையான எனக்கு பிக்மெண்டேஷன் வர வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கலர் வந்து டெபாசிட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டார்க் க்ரீன் ஷேட் எடுத்து
என்னோடய இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னர்ஸில் அதே ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்க்க இது கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க, நம்ம அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதே எலிகல் கன்சிலர் யூஸ் பண்ணி ஒரு ஹேலோ வந்து வரைய போகிறேன் என்னோட சென்டர் ஆஃப் த ஐஸில். நீங்கள் பார்க்கலாம் நான் எப்படி வரைகிறேன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கிளிட்டரி லைட் க்ரீன் ஷேட் எடுத்து நம்ம அப்ளை பண்ணியிருக்க கன்சிலர் மேலே ஒரு குட்டி ப்ரஷ் வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான கலர் பில்டப் வர வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அகெயின் நான் க்ரீஸில் யூஸ் பண்ண அந்த லைட் க்ரீன் எடுத்து நான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்லாம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டார்க் க்ரீன் ஷேட் எடுத்து என்னோட லோவர் ஐலாஷஸ் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் அதே பென்சில் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் ப்ரிசஸாக அப்ளை பண்ணுறதுக்கு. 2 ஐஸ்லையும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த லைட் பிங்க் ஷேட் எடுத்து இன்னொரு கார்னர் வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் NYBX சக்தி லிக்விட் லைனர் எடுத்து ஒரு விங் லைனர் வந்து வரைய போகிறேன். ரொம்ப ஒரு மீடியம் விங் லைனர் தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஐஸே வந்து ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருக்கனால கொஞ்சம் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் விங் லைனர் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ நான் மேபிளின் ஹைப்பர் கர்ல் மஸ்காரா வந்து எடுத்துக்கிறேன். இது உங்கள் லேஷை நல்லா கேர்ள் பண்ணி லிஃப்ட் பண்ணும், பட் வால்யூம் தராது. நம்ம பரவாயில்ல, அதுக்கு வந்து நம்ம பால்சிஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. லோ லேஷஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 கோட்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எலடின் காஜல் யூஸ் பண்ணி டைட் லைன் பண்ண போகிறேன். ஸோ டைட் லைன் பண்ணும்போது உங்கள் லேஷஸ் நல்லா திக்காக தெரியும். நீங்கள் வாட்டர் லைனில் காஜல் அப்ளை பண்ணலாம் கூட பரவாயில்ல, டைட் லைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் ஸ்விஸ் பியூட்டி ஐலாஷஸ் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா விங்கின்னு நினைக்கிறேன், நல்ல ஒரு வால்யூம்னஸான ஸ்டைல். நீங்களே டிஃப்ரென்ஸை பார்க்கலாம் லேஷஸ் அப்ளை பண்ண சைடுக்கும் அப்ளை பண்ணாத சைடுக்கும். நான் ஸ்டேக் ஓகே ப்ளஷ் வந்து எடுத்துக்கிறேன். எப்போவுமே பிங்க் ப்ளஷ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் ப்ளூ ஐ லுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப கீழே கொண்டு வராமல் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுற மாதிரி வந்து நான் வந்து ப்ளஷஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், ரொம்ப சீக்ஸில் வந்து அப்ளை பண்ணாமல். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு. இப்போ நான் மேக்கப் ரெவல்யூஷன் பேக்கன் பிளாட் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம கான்டாக்ட் பண்ணிட்டோம், ஸோ இன்னும் கொஞ்சம் சிசில்டான எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஜாப் போனில் அப்ளை பண்ணி ஹால் ஆஃப் த சீக்ஸில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டேக் யூர் டைம். அண்ட் நோஸில் வந்து கவுண்டர் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கு நான் குட்டி ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ரிசஸாக அப்ளை பண்ணுறதுக்கு. ஐம் யூஸிங் மை ஃபேவரட் ஹைலைட்டர் ஃப்ரம் பெட் அண்ட் பேட் ப்ரெஷஸ் பெட்டல்ஸ். ஸோ ரொம்ப நான் சட்டிலாக தான் ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ணேன், ரொம்ப ஓவர் போர்டாக போகல. ஏன்னா ஆல்ரெடி ஐஸ் வந்து ரொம்ப ஓவர் போர்டாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கம்மியாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் லைட்டாக கியூபிட் போ இங்கேயும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் மேக்கப் ரெவல்யூஷன் க்ளோ ஃபிக்ஸ் ஸ்ப்ரே வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா வந்து ஃபேஸில் மிஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இட் கோட் மெல்ட் டவுன் ஆல் மை மேக்கப் அண்ட் பவுடர். மிஸ்க்லாம் லிப் லைனாக இன் ஷேட் காஃபி ப்ரௌன் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம எனக்கு ஒரு ப்ரௌனிஷ் நியூட் தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இட்ஸ் மை ரீசன்ட் ஃபேவரட். நான் வந்து மினிசோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃப்ளாலெஸ் மேட் க்ளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா 05 ப்ரௌனி. ஜஸ்ட் காஸ்ட் அரவுண்ட் 200 rupees. ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்குது. இந்த ஷேட் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஷேட். மோஸ்ட்டாக எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்கும் இது அழகாக இருக்கும். ஸோ யா ஃபைனலி ஐம் டன் வித் மை மேக்கப். ஆக்சரிஸ் வந்து வியர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு மெஸ்ஸி பிரைட் வந்து போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா give me a like, comment and subscribe to our channel. Stay tuned guys. Bye bye.